இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு இருக்கல ஒரு பேங்க், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வந்து வங்கி சேவையை தொடங்கியிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் வந்து வங்கி சேவையை தொடங்கியிருக்காங்க. எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 2018 2018 கேட்டா போஸ்ட் பேமெண்ட் பேங்க், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் எப்போ தொடங்கினாங்கன்னா 2018. இந்தியா போஸ்ட்டு அப்படியே தமிழ் எழுதிங்க அவ்வளோதான். போஸ்ட்னா தபால், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 2018. கேட்டால் இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கு வங்கி சேவை, அதாவது இந்தியா போஸ்ட் வந்து வங்கி சேவை தொடங்கியிருக்காங்க. இந்த இதில் என்ன இது அப்படின்னா 2018 தொடங்கினாங்க அப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சிங்களேன். இவங்க ரீசெண்டாக ஒரு ஆப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆப் எதுக்காக அப்படின்னா நம்ம கூகுள் பே யூஸ் பண்ணுறோமா, ஃபோன்பே யூஸ் பண்ணுறோமா, அதேமாதிரி பீம் ஒரு ஆப் இருக்குது. எல்லாமே அந்த பண பரிமாற்றத்தை எளிமைப்படுத்தும் விதமாக அந்த பேமெண்ட். அதே மாதிரி இந்த போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஒரு ஆப்பை வெளியிட்டிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, ஆன்லைன் மணி டிரான்சாக்ஷனுக்காக தான். கேட்டா இப்போ எப்படி ஐசிஐசிஐ பேங்க்னு ஒரு ஆப் இருக்கும் இல்லையா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு ஒரு ஆப் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்னு ஒரு ஆப்பை, ஒரு செயலியை வெளியிட்டிருக்காங்க. செயலி என்ன இதுனா டக் பே ஆப். டக் பே ஆப் கேட்டுருவாங்க. டக்கு பே, டிஏகே, டக்குன்னா வாத்துன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அதையும் வச்சுங்க. டக் பே ஆப் கேட்டால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்லோவாக ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸ்டாம்ப் வாங்க போனால் கூட ரொம்ப அப்படியே ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும், டக்கு மாதிரி இருக்கும். அப்படியே வச்சுங்க. கிளாஸில் யூஸ் பண்ணால் சப்ஜெக்ட் எடுத்துங்க, மறக்காமல் இருக்குது தான் அப்படி சொல்கிறேன். கேட்டால் டக் பே ஆப், டக்குன்னா வாத்து. அப்போ டக் பே ஆப் என்ற செயலியை வெளியிட்ட எந்த அமைப்பு அப்படிங்கன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க். இது எதுக்காகனா to give access, online access for banking, இணையதள வங்கி சேவைக்காக. இணையதள வங்கி சேவைக்காக இணையதள டக் பே ஆப் எந்த பேமெண்ட் பேங்க் போட்டாங்கன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கு. எதுக்காகனா இணையதளத்தை நெட் பேங்கிங் தான் வரணும் இல்லை, நெட் பேங்கிங் கூட போட்டுக்கலாம். நெட் பேங்கிங் அந்த பேங்க்கோட நெட் பேங்கிங் வரணும் இல்லை, இணையதள வங்கி சேவைக்காக பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் எப்போ இந்தியா போஸ்ட் வந்து எந்த வருஷத்தில் பேங்க் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னா 2018. இந்த வருஷம் முக்கியம், இந்த ஆப்பு முக்கியம். கேட்டா சரி. நல்லாட்சி தினம் என்னைக்கு சொல்லுங்கள்? நல்லாட்சி தினம். தேசிய வாக்காளர் தினம் என்னைக்கு? வெரி குட், ஜனவரி 25. தேசிய வாக்காளர் நேஷனல் ஓட்டர்ஸ் டே ஜனவரி 25. அதுக்கு முன்னாடி மாதம்தான் என்னதுன்னா குட் கவர்னன்ஸ் டே, அதாவது நல்லாட்சி தினம் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி மாதம்னு அர்த்தம் டிசம்பர் மாதம். அப்போ டிசம்பர் 25. கேட்டா நல்லாட்சி தினம் என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 25. குட் கவர்னன்ஸ் டே, குட் கவர்னன்ஸ் டே. நல்லாட்சி தினம் என்னைக்கு அப்படின்னா அதுதான் டிசம்பர் 25. நல்லாட்சி தினத்து அன்னைக்கு அப்படின்னா இந்த டிசம்பர் 25 2020 அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் அண்டு அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னா அஃபேர்ஸ் லான்ச் எ நியூ வெப் போர்ட்டல். என்னதுன்னா இ சம்பதா எதுக்குன்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, டிரான்ஸ்பரன்சி இன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு. இந்த இ சம்பதாவில் போனீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்கும். இருங்க, மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம், நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் இ சம்பதா என்ற புதிய அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி. இதோட மினிஸ்டர் யார் அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் அண்டு அர்பன் அஃபேர்ஸ் ஹர்தீப் சிங் புரி. மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன்ஸ் அமைச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நியூ வெப்சைட்டை வெப் போர்ட்டலில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த வெப் போர்ட்டல் பேர் தான் இ சம்பதா.
இது எதுக்காகனா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் டிரான்ஸ்பரன்சியாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் தேசிய நல்லாட்சி தினம். அன்றைக்கி அந்த என்னைக்கு கொண்டு வந்தாங்க இது அப்படின்னா டிசம்பர் 25 2020 இணையதளத்தை ஒரு அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த இணையதளம் பேர் இ-சம்பதா அப்படின்னு இணையதளத்தை கொண்டு வந்தாங்க. இதோட அமைச்சர் யார் அப்படின்னா ஹர்தீப் சிங் புரி. கேட்டா சரி, இதுதான் ஒரு தகவல். தேசிய நல்லாட்சி தினமாக கொண்டாடுறாங்க. தேசிய நல்லாட்சி தினம் என்னைக்கு அப்படின்னா நேஷனல் குட் கவர்னன்ஸ் டே டிசம்பர் 25. இந்த டிசம்பர் 25 2020 அன்றைக்கி மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், அதாவது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இ-சம்பதா என்ற ஒரு இணையதளத்தை தொடங்கியிருக்காங்க. கேட்டா எதுக்காகனா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் டிரான்ஸ்பரன்சியாக கொண்டு வரணும், நல்ல ஆட்சியை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பற்றிய எல்லா விவரங்களும் மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த நல்லாட்சி தினம் கடைபிடிக்கிறாங்க. அந்த வெப்சைட்டில் அது மாதிரி தான் இருக்கும், ஸ்கீம்ஸு ஃபுல்லாகவே இருக்கும். சரி, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த புதிய நாடாளுமன்றம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கான அடிக்கல் நாட்டியிருக்காரு. பார்க்கலாம் என்னென்ன. நியூ பிஎம் மோடி லைடு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் நியூ பார்லிமெண்ட் பில்டிங். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புதிய நாடாளுமன்றத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. என்றைக்கு அடிக்கல் நாட்டினாங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது எந்த ப்ராஜெக்ட் கீழே வருதுன்னு கேட்டாங்கன்னா இது எந்த திட்டத்தின் கீழே வருதுன்னா சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட். சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் அப்படி சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் அதோட தொடர்புடையது எதுன்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, புதிய நாடாளுமன்றம் கட்டுறாங்கல்ல அது எந்த திட்டத்தின் கீழ் கட்டுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் அப்படின்ற திட்டத்தின் கீழே கட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு அதெல்லாம் கேட்பாங்க. இது யார் அந்த இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் இது ஒரு பார்ட் ஆஃப் ஆத்ம நிர்பார் பாரத், அதோட பார்ட்டு. கேட்டா ஆத்ம நிர்பார் பாரத்துடைய ஒரு பார்ட்டு. பாரத் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட். இட் வில் பி த பார்ட் ஆஃப் ஆத்ம நிர்பார் பாரத். எந்த திட்டம் கேட்டாங்கன்னா சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் கீழே அந்த நியூ பார்லிமெண்ட் கட்டுறாங்கள, புதிய பாராளுமன்றம் கட்டுறாங்களோ அது எந்த திட்டத்தின் கீழே அப்படின்னா சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட், அப்படி சென்ட்ரல் மத்திய விஸ்டா ப்ராஜெக்ட் அப்படின்ற திட்டத்தை கீழே கொண்டு வராங்க. இது ஒரு ஆத்ம நிர்பார் பாரத்துடைய ஒரு பார்ட் அப்படி சொல்கிறாங்க. ஆத்ம நிர்பார் பாரத்னா சுயசார்பு பாரதம், அதானே சுயசார்பு பாரதம் அது திட்டத்தின் கீழே கொண்டு வராங்க. இந்த பார்லிமெண்ட் பார்த்திங்கன்னா என்ன ஷேப் அப்படின்னா ட்ரையாங்குலர் ஷேப்பு அப்படின்னா முக்கோண வடிவம் சொல்கிறாங்க. கேட்டு விட்ருவாங்க. இந்த பார்லிமெண்ட் புதுசாக கட்டுறாங்களே பார்லிமெண்ட்டு ஆத்ம நிர்பார் பாரத்தில் சென்ட்ரல் விஸ்டா ஸ்கீம் கீழே இது என்ன வடிவம் அப்படிங்கன்னா முக்கோண வடிவத்தில் கட்டிகிட்டு இருக்காங்க. இது மொத்தம் இது இன்னும் கட்டி முடிக்கலை, கட்டிகிட்டு இருக்காங்க. இது மொத்தம் எவ்வளோ காஸ்ட், எஸ்டிமேட்டட் காஸ்ட் கேட்டாங்கன்னா எஸ்டிமேட்டட் காஸ்ட்டு 971 crore 971 crore. இந்த எஸ்டிமேட்டட் மதிப்பீடு, இத்திட்டத்தின் மதிப்பீடு 971 கோடி. கேட்டா இது மொத்தம் எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுது அப்படின்னா 64,500 மீட்டர். அண்டு ஹேவ் சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா எத்தனை பேர் உட்காரலாம் அப்படின்னா சீட்டிங் கெப்பாசிட்டி 1244 எம்பி வரைக்கும் உட்காரலாம். எம்பிஸ் 1244 எவ்வளோ மீட்ரு டிஆர்இ மீட்ரு அந்த இடம் ஏரியா அப்படின்னா 64,500 மீட்டர். அண்டு சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 64,500 மீட்ரு இடம். எத்தனை பேர் உட்காரலாம் அப்படிங்கன்னா 1244 எம்பிஎஸ் வரைக்கும் உட்காரலாம் அப்படி சொல்கிறாங்க. இந்த பில்டிங்கை கட்ட போகிறது யாருன்னா டாடா ப்ராஜெக்ட்ஸ். திஸ் நியூ பில்டிங் யாரை கட்ட போகிறாங்கன்னா இட் வில் பி கன்ஸ்ட்ரக்டட் பை டாடா ப்ராஜெக்ட். இந்த கட்டிடத்தை, இந்த பாராளுமன்ற கட்டிடத்தை கட்டுறவங்க யாருன்னா டாடா ப்ராஜெக்ட் அப்படின்ற கம்பெனி கட்டுறாங்க. சரி, இப்போ இருக்குல்ல
ஓல்டு பார்லிமெண்ட் பில்டிங் அதை யார் கட்டினது அப்படின்னா, இது யார் வந்து எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் ஆஃப் ஓல்டு பில்டிங் ஆஃப் பார்லிமெண்ட் எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னா 1921 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1921 காட் கம்ப்ளீட்டட் by 1927. இப்போ இருக்கிற பாராளுமன்றம், இப்போ நடத்திட்டு இருக்காங்களா பாராளுமன்றம், த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஓல்டு பில்டிங் ஆஃப் பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா 1921 ஸ்டார்ட் பண்ணி 27 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 27 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கேட்டா இந்த ஓப்பனிங் செரிமனி, அதாவது த ஓப்பனிங் பில்டிங் ஆஃப் பர்ஃபார்ம்டு, யார் இந்த பில்டிங்கை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காருன்னா, த ஓப்பனிங் ஆஃப் பில்டிங் வாஸ் பெர்ஃபார்ம்டு பை லார்டு இர்வின். நீங்கள் கூட காந்தி இர்வின் ஒப்பந்தம் படிச்சிருப்பீங்களே, காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 காந்திக்கும் இர்வின் பிரபுக்கும் இடையில் நடப்படும். 1930, 1931, 1932 அதில் 30 கலந்துக்க மாட்டாங்க யாரும், 31 கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திக்கும் இர்வினுக்கும் ஒப்பந்தம் போடுவாங்க. அப்புறமா தான் காந்தி வந்து 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துப்பார். ஆனால் அந்த 2வது வட்டமேசை மாநாட்டிலையும் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையும் என்ன பண்ணாருன்னா, அவருடைய கோரிக்கை ஏற்கப்படாதால் பாதியிலே திரும்பி வந்துடுவாங்க. அந்த இர்வின் பிரபு இந்த ஓல்டு பார்லிமெண்ட் இருக்குல்ல, த ஓப்பனிங் ஆஃப் திஸ் பில்டிங் வாஸ் பர்ஃபார்ம்டு பை லார்ட் இர்வின். எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின்னா 18 ஜனவரி 1927. கட்டி முடிச்ச 27ல், அதே 27ல் லார்ட் இர்வினால் திறந்து வைக்கப்பட்டது. 18 ஜனவரி 1927. கேட்டா பிரதமர் மோடி சமீபத்தில் புதிய பாராளுமன்றத்துக்கான கட்டிடத்தை திறந்து வைத்தார். இது சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்டின் கீழ் கட்டப்பட்டதாகும். இப்பாராளுமன்றம் முக்கோண வடிவமுடைய புதியதாக கட்டப்படும். இன்னும் கட்டல. இட் வில் பி எஸ்டிமேட்டட் எப்போ அப்படின்னா 2022க்குள்ள எஸ்டிமேட்டட் கம்ப்ளீஷன் ஆஃப் பில்டிங் எப்போனா 2022க்குள்ளே கட்டி முடிக்க போகிறாங்க. இந்த கட்டிடம் முக்கோண வடிவமுடையது. இத்திட்டத்தின் மதிப்பீடு எப்போனா எவ்வளோ அப்படின்னா 971 கோடி, 97 கோடி. இது ஏரியா எவ்வளோன்னா 64,500 மீட்ரு. அண்டு சீட்டிங் கெப்பாசிட்டி, எத்தனை பேர் உட்காரலாம் அந்த பில்டிங்கில் அப்படின்னா நிறைய வசதி இருக்குது. எல்லாத்துக்கும் தனித்தனி ஹாலு, கான்ஃபரன்ஸ் ஹால் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. மொத்தம் இதில் அந்த பாராளுமன்றம் நடக்கல, அந்த அவை அதில் மொத்தம் எத்தனை எம்பி உட்கார்ற மாதிரி இந்த கட்டியிருக்காங்கன்னா 1244 எம்பி வரைக்கும் உட்காரலாம். இந்த கட்டிடத்தை கட்டுபவர்கள் யார்? டாடா ப்ராஜெக்ட். இந்த பாராளுமன்றத்தை டாடா ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த கட்டி முடிக்கிறாங்க. கேட்டா சரி, இது வந்து புது பாராளுமன்றம். இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இது 2022 தான் கட்டி முடிக்கப்படும் என உத்தேசிக்கப்பட்டுள்ளது. 2022 தான் கம்ப்ளீட் ஆகும். இந்த பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. 2022 தான், அடுத்த வருஷம் தான் அது கம்ப்ளீட் ஆகும். சரி, இப்போ ப்ரெசண்ட்டு இருக்கிற பில்டிங் எப்போது கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னா 1927. இந்த பில்டிங்கை வந்து இந்த பில்டிங் வந்து திறந்து வச்சவர் யார் அப்படின்னா லார்டு இர்வின், அதாவது இர்வின் பிரபு. இந்த பழைய கட்டிடம் நான் சொல்கிறேன், இது வந்து பழைய கட்டிடத்தை திறந்து வைத்தவர். பழைய பாராளுமன்றத்தை திறந்து வைத்தவர் யாருன்னா இர்வின் பிரபு. இர்வின் பிரபு எப்போ தொடங்கி வச்சிருக்காருன்னா 18 ஜனவரி 1927. ஏன்னா கம்ப்ளீட் ஆனது 1927 தான், அதே 27 தான். ஆனால் ஜனவரி மாதம் 18 ஜனவரி 1927 தான் இர்வின் பிரபு திறந்து வச்சுருக்காங்க. கேட்டா சரி, இந்த பார்லிமெண்ட் இருக்குல்ல, இதுக்கு நேம் என்ன அப்படின்னா, பாராளுமன்றத்துக்கு பேர் அப்படின்னா சன்சத் பவன். சன்சத் பவன் பாராளுமன்றம், பாராளுமன்றத்தோட பேர். நம்ம இந்திய பாராளுமன்றத்தோட பேர் பாராளுமன்றம், அந்த பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா சன்சத் பவன். கேட்டா அதே மாதிரி நம்ம கவர்னர் இருக்கார்ல, ஆளுநர் ஒரு பில்டிங்கில் இருக்கார்ல, ஆளுநருடைய அலுவலகம் பேர் கேட்டாங்கன்னா ராஜ்பவன். ஏன்னா தமிழகத்தில் ராஜா மாதிரி யார்? அவர் தான், ராஜ்பவன். கேட்டால் பாராளுமன்றத்தோட பேர் சன்சத் பவன், ஆளுநருடைய அலுவலகம் பேர் ராஜ்பவன் சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் இருக்கார்ல, பிரசிடென்டோட ஆஃபீஸு, பிரசிடென்ட் ஆஃபீஸ். குடியரசு தலைவர் அவருடைய ஆஃபீஸ் கேட்டாங்கன்னா ராஷ்டிரபதி பவன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி
பிரதம மந்திரி 100வது 100th கிசான் ரயிலை ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்கார். கிசான் ரயில் PM ஃப்ளாக் ஆஃப் 100th கிசான் ரயில் எங்கே இருந்துன்னா ஃப்ரம் சங்கோலா இன் மகாராஷ்டிரா டு ஷாலிமர் இன் வெஸ்ட் பெங்கால். ஷாலிமர் இன் வெஸ்ட் பெங்கால் கேட்பாங்க. எழுதுங்க. பிரதமர் மோடி கேட்டுருவாங்க 100வது கிசான் ரயில் எந்த நகருக்கு இடையிலே ஓடுது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் 100வது கிசான் ரயிலை சமீபத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கேட்டுவாங்க 100வது ரயில் எத்தனாவது ரயிலை தொடங்கி வச்சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இதில் இது வந்து ஆக்சுவலாக போன வருஷம் நடந்தது 2020 டிசம்பரில் நடந்தது. 2020 டிசம்பர் நடந்தது 100வது கிசான் ரயில். இந்த 100வது கிசான் தொடங்கி வச்சார். இது இந்த கிசான் ரயில் எந்தெந்த நகருக்கு இடையில் ஓடுது அப்படின்னா சங்கோலா எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா முதல், ஷாலிமர் பாலிமர் இல்லை ஷாலிமர் மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா டு மேற்கு வங்கம் வரைக்கும் இந்த சங்கோலா சரி இந்த கிசான் ரயில் போகுது. கிசான் அப்படின்னா விவசாய ரயில் உங்களுக்கு தெரியும். இந்த கிசான் ரயிலை முதல்ல என்ன பண்ணாங்கன்னா இந்த பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தினாங்க. பட்ஜெட்டில் கிசான் ரயில் விவசாயிகளுக்கான கிசான் ரயில் விடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 2020-21 பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் இந்த கிசான் ரயிலை யார் வந்து டெவலப் பண்ணியிருக்கேன்னா கிசான் ரயிலை யார் டெவலப் பண்ணிங்க, இதை மேம்படுத்தியது யார், இதை தயாரித்தது யார் அப்படின்னா ரயில் கோச் ஃபேக்ட்ரி கபூர்தலா. இப்போ கூட பெரம்பூர் ரயில் கோச் ஃபேக்ட்ரி இருக்குது, அது பெரம்பூர் கிடையாது. இந்த கிசான் ரயில் அந்த வடிவமைச்சை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா ரயில் கோச் ஃபேக்ட்ரி கபூர்தலா அப்படின்றதுல கேட்டா. ரயில் பெட்டிகள் தொழிற்சாலை இந்த 100வது கிசான் ரயிலை மேம்படுத்தியது யார் அப்படின்னா கட்டியது யார் அப்படின்னா ரயில் பெட்டிகள் தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா கபூர்தலா. இந்த 100வது கிசான் ரயிலில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னா ஏசி கோச் இருக்கும். ஏன் அப்படின்னா விவசாய பொருட்கள் கெடாமல் இருக்கிறதுக்கு ஏசி கோச் இருக்கும். பழங்கள் ஏன்னா அந்த கெட்டு போகாமல் இருக்கிறது எல்லா வசதிகளும் இந்த கிசான் ரயிலில் இது பண்ணியிருக்காங்க. இட் வில் ஆல்சோ ரெடியூஸ் த வேஸ்டேஜ் ஆஃப் பெரிசபிள் ஃபுட் ஐட்டம். அழுகக்கூடிய பொருட்கள் அது மாதிரி சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய பொருட்களுக்கு எப்படி அதை இது பண்ணணும் ஃப்ரீஸ் பண்ணணுமோ அதுக்கு உண்டான வசதிகள் எல்லாமே இந்த கிசான் ரயில் இருக்குது. இது 100வது கிசான் ரயில். 100வது கிசான் ரயில் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா சங்கோலா மகாராஷ்டிரா டு மேற்கு வங்கம், சம்காரா டு ஷாலிமர். இது பாருங்க ரெண்டுமே சாசா இருக்கு பாருங்க. சங்கோலா டு ஷாலிமர். சங்கோலா மகாராஷ்டிரா, ஷாலிமர் பார்த்தீங்கன்னா பாலிமர் போட்டு போகிறீங்க. ஷாலிமர் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் இருக்குது கேட்டால். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் பாரதியாருடைய 138th பர்த் ஆனிவர்சரியை நினைவு கொண்டிருக்கார். 138th ஆனிவர்சரி எப்போ வந்தது இதுன்னா 11th டிசம்பர் 2020. எத்தனாவது கூட கேட்கலாம். சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பாரதியாருடைய எத்தனாவது ஆனிவர்சரியை கொண்டாடினார் இல்லை அவர் நினைவு கூர்ந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 138வது ஆனிவர்சரி எப்போ வருதுன்னா 11th டிசம்பர் 11 டிசம்பர் 2020 பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 138வது பாரதியாருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாரதியார் அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பாரதி அவார்டு யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். பாரதி அவார்டு 2020-21 வரல. ஏன் அப்படின்னா டிசம்பர் தான் இப்போ போட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம மார்ச்சில் இருக்கோம். மார்ச் 1 பாரதி அவார்டு 2020 வாங்கியிரு யார் அப்படின்னா சீனி விஸ்வநாதன். கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சீனி விஸ்வநாதன். பாரதியார் அவார்டு யார் வாங்கியிருக்காங்கன்னா சீனி விஸ்வநாதன். பாரதியாரின் 138வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அப்படின்னா 11 டிசம்பர் 2020 முன்னிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாரதியார் விருது 2020 அறிவிக்கப்பட்டது. ஒரே ஒரு ஆள் தான் கொடுத்துருக்காங்க. அறிவிக்கப்பட்டது யார் கொடுத்துருக்கா அப்படின்னா சீனி விஸ்வநாதன். பாரதியார் பார்த்தீங்கன்னா 1904 சுதேசமித்திரன் அப்படின்னு ஒரு பத்திரிகை தொடங்கியிருக்கார். இது வந்து தமிழ் டெய்லி. சுதேசமித்திரன் 1904 சுதேசமித்திரன் என்ற தினசரி பத்திரிகை தொடங்கியிருக்கார். சுதேசமித்திரன் தினசரி பத்திரிகை
1904 சுதேசமித்திரன் தினசரி பத்திரிகை கேட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி நியூஸ் பேப்பர் ஒன்று தொடங்கியிருக்காங்க. வீக்லி நியூஸ் பேப்பர் அதுக்கு பேர் என்னது கேட்டோம்னா இந்தியா. இது என்னன்னா ரெட் கலரில் வந்துடுது, ரெட் பேப்பரில் வந்துடுது. ரெட் பேப்பர் கேட்க வாய்ப்புறது. எந்த பத்திரிகை வந்து சிவப்பு நிறத்தாளில் அச்சிடப்பட்டுள்ளது அப்படின்னா இந்தியா என்ற செய்தித்தாள் இல்லை பத்திரிகை சிவப்பு நிறத்தாளில் வந்தது, சிவப்பு நிற தாளில். அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயா அப்படின்னு ஒரு மேக்சினும், விஜயா அப்படி ஒன்று. அப்போது இவர் என்ன பண்ணிங்கன்னா பனாரஸ் காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்றிருக்கார். இ பார்ட்டிசிபேட்டட் பனாரஸ் செஷன் 1905. அதேமாதிரி இ பார்ட்டிசிபேட்டட் சூரத் மாநாடு, அங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. சூரத் மாநாடு 1907. அப்புறம் பனாரஸ் மாநாடு 1905, சூரத் மாநாடு அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. யார்? பாரதியார் 1907. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுதேச கீதங்கள் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார், ஒரு ஜேர்னல், சென்சேஷனல் ஜேர்னல். இ பப்ளிஷ்ட் சுதேச கீதங்கள் 1908. இவ்வளோ பண்ணியிருக்காருல நம்ம நேஷனுக்காக. அவர் நினைவு கூறும் வகையில் தான் அந்த 138வது ஆண்டு விழா முன்னிட்டு பாரதியார் விருது அறிவிக்கப்பட்டது. அந்த பாரதியார் விருதில் பரிசு வாங்கினவர் சீனி விஸ்வநாதன் கேட்டா. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா 1910 19 வரைக்கும் 1919 வரைக்கும் என்ன பண்ணிங்கன்னா பாண்டிச்சேரிக்கு தப்பி வர்றாரு. ஏன் அப்படின்னா இங்கே இருந்தால் ஆங்கிலேயர்கள் கைது செய்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 9 வருஷம் இல்லவே இல்லை, தலைமறைவு வாழ்க்கை. பாண்டிச்சேரியில் தலைமறைவு, பாண்டிச்சேரியில் வாழ்கிறார். யார்? பாரதியார் கேட்டா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் அப்படின்ற நூல்லாம் எழுதியிருக்கார். இந்த பாரதியார் அவார்டு வாங்கினார்ல சீனி விஸ்வநாதன், இந்த பாரதியார் அவார்டு யார் கொடுக்குறா அப்படின்னா வானவில் கல்ச்சர் அப்படின்னு ஒரு நிறுவனம். வானவில் கல்ச்சர் இது எங்கே இருக்குன்னா சென்னையில். வானவில் பாரதியார் விருது வாங்குறவர் சீனி விஸ்வநாதன். பாரதியார் விருதை கொடுப்பவர்கள் யாருன்னா வானவில் கல்ச்சர் அமைப்பு, வானவில் பண்பாட்டு அமைப்பு. எங்கே இருக்குது அப்படின்னா இது சென்னையில் இருக்குது. பாரதியார் விருது 2020 வாங்கியவர் சீனி விஸ்வநாதன் கேட்டா. சீனி விஸ்வநாதன். இந்த பாரதியார் விருதை யார் கொடுக்குறாங்கன்னா வானவில் என்ற பண்பாட்டு அமைப்பு கொடுக்குறாங்க. இதான் ஸ்பெஷல் பார்த்துங்க. எதுக்காக கொடுக்குறாங்கன்னா எழுதிக்கலாம். இந்த பாரதியார் அவார்டு எதுக்காக கொடுக்குறாங்கன்னா சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம்னா, சோஷியல் அவேர்னஸ் கிரியேட்டருக்கு கொடுக்குறாங்க. திஸ் அவார்ட் இஸ் பாரதியார் அவார்டு எதுக்குன்னா சோஷியல் அவேர்னஸ் கிரியேட்டரை கொடுக்குறாங்க. அப்போது இந்த நம்ம சீனி விஸ்வநாதன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். இவர் என்ன எதுக்குன்னா ஆர்டிகிள்ஸு, சீனி விஸ்வநாதன் ஆர்டிகிள்ஸு, போயம்ஸ் ஆன் வேரியஸ் இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்னா சச் அஸ் உமன் எம்பவர்மெண்ட், கேஸ்ட் சிஸ்டம், அன்டச்சபிலிட்டி, சைல்டு மேரேஜ் எக்ஸெட்ரா. இந்த சீனி விஸ்வநாதனுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா பாரதியார் அவார்டு சோஷியல் அவேர்னஸை கிரியேட் பண்ணதுக்காக. இவர் என்னென்ன எழுதியிருக்கார் அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், குழந்தை திருமணம், சாதி முறை, தீண்டாமை குறித்து பல இதழ்களில் எழுதியிருக்காரு. அதுக்காக தான் இவருக்கு பாரதியார் அவார்டு 2020 கொடுத்துருக்காங்க கேட்டா. பாரதியார் அவார்டு வாங்கியவர் சீனி விஸ்வநாதன். எதுக்காக வாங்கியிருக்கேன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் தொடர்பாக எழுதியிருக்காரு, குழந்தை திருமணத்தை எதிர்த்து எழுதியிருக்காரு, சாதி முறை எதிர்த்து எழுதியிருக்காரு, தீண்டாமை எதிர்த்து எழுதியிருக்காரு. இது இப்படிப்பட்ட பல இன்ஃபர்மேஷனை எழுதிறதுனால இவருக்கு வந்து ஒரு பாரதியார் விருது கொடுக்குறாங்க. பாரதியார் விருது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சுங்க, சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு பாரதியார் அவார்டு. அடுத்தது பார்க்கலாம். ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு மாநிலத்தை டிஸ்டர்ப்டு ஏரியா அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 28 மாநிலம் இருக்குதா. அந்த 28 மாநிலத்தில் டிஸ்டர்ப்டு தொந்தரவு பகுதி அப்படின்னு அறிவிச்சிட்டான். ஒரு மாநிலம் ஃபுல்லாகவே 6 மாதத்துக்கு இங்கே போகாதீங்க, தொந்தரவு பகுதி அப்படின்ட்டான். எந்த மாநிலத்தை? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மத்திய அரசு ஒரு மாநிலத்தை இது தொந்தரவு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. 6 மாதத்துக்கு அங்கே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் எனபிள் பண்ணியிருக்காங்க. இராணுவ சட்டம் அங்கே அமல்படுத்தியிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னு கேட்பாங்க. எந்த மாநிலம் அப்படின்னா நாகாலாந்து மாநிலத்தில் 6 மாதத்துக்கு இராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஏன்னா அந்த இதில் நிறைய குற்றங்கள் நடக்குதான் நாகாலாந்தில். திருட்டு, கொள்ளை அது மாதிரி நிறைய கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அது மாதிரி பண்ணதுனால என்ன பண்ணாங்க, அங்கே இராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதான் தொந்தரவு பகுதின்னு அறிவிச்சிருக்காங்க. அதை மீன் எந்த மாநிலத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இராணுவ சட்டங்களை அறிமுகப்படுத்தி இது பண்ணியிருக்காங்க, இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாகாலாந்து. எத்தனை
வருஷத்துக்கு இல்லை எத்தனை மாதத்துக்கு அந்த இடத்துல தொந்தரவு பகுதின்னு அறிவிச்சிருக்காங்கன்னா 6 மந்த்துக்கு ஒண்டி தான், 6 மாதத்துக்கு அது தொந்தரவு பகுதி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எந்த மாநிலம்? நாகாலாந்து. கேட்டா சரி, அதான் நான் பார்க்கலாம். கவர்மெண்ட் டிக்ளேர்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேட்பாங்க முக்கியம். டிக்ளேர்ட் நாகாலாந்து ஆஸ் டிஸ்டர்ப்டு ஏரியா ஃபார் 6 மந்த். 6 மாதத்துக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாநிலத்தில் நாகாலாந்து வந்து டிஸ்டர்ப்டு ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த இடத்துல இந்த மாநிலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்டர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இது ஸ்பெஷல் பவர், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் 1858 ஃபார் எ ஃபர்தர் பீரியட் ஆஃப் 6 மந்த். எதுக்காக இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா த டெசிஷன் ஹாஸ் பீன் டேக்கன், எதுக்காக இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா டியூ டு கில்லிங்ஸ், லூட்டு, திருடுறது அண்டு எக்ஸாஷன் கேசஸ் இன் தி ஸ்டேட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர்ட் நாகாலாந்து ஆஸ் ஏ டிஸ்டர்ப்டு ஏரியா ஃபார் 6 மந்த்து. அங்கே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் 1858 இம்போஸ் தொடங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு திஸ் டெசிஷன் ஹாஸ் பீன் டேக்கன் டியூ டு கில்லிங்கு, லூட்டு, எக்ஸ்ட்ராஷன் கேசஸ் இந்த ஸ்டேட்டு. கேட்டா சரி, இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா இராணுவ சட்டம் இயர் கூட கேட்கலாம், 1858. கேட்டா 1850. இது வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி ஆக்ட் தான், பார்லிமெண்ட்டில் தான் இந்த 1858 ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் எனவல் பண்ணாங்க. கேட்டா இந்திய அரசு நாகாலாந்து மாநிலத்தை 6 மாதத்துக்கு தொந்தரவு பகுதி அழிவுகளில் இந்த மாநிலத்தில் இராணுவ சட்டம் 1858 எனவல் பண்ணியிருக்காங்க. கொலை அது மாதிரி குற்ற சம்பவங்கள் நிறைய நடக்குது அந்த ஸ்டேட்டில். அதனால் 6 மந்த்துக்கு அந்த ஆக்ட் தான் இம்போஸ் பண்ணுவாங்க. பார்த்துங்க எந்த ஸ்டேட்டுன்னு கேட்பாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மாநில அரசு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது திட்டம் பேர் என்னதுன்னா ஒரு நோடாய் அப்படின்னு ஒரு திட்டம். இது யாருக்காக அப்படின்னா பெண்களுக்காக, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக, அப்புறம் வந்து விதவை தாய்மார்களுக்காக, எல்லாமே பெண்களுக்கு தான், விதவை தாய்மார்களுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கிட்டேருந்து கோச்சிட்டு வந்து பேரண்ட்ஸ் வீட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஹஸ்பண்டுக்கிட்டேருந்து கோச்சிட்டு வந்து பேரண்ட்ஸ் வீட்டில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் இந்த ஒரு திட்டம் கொடுக்குறாங்க. ஹஸ்பண்டுக்கிட்டேருந்து கோச்சிட்டு வந்து வீட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த உதவித்தொகை கொடுக்குறானோ. எந்த மாநில அரசுன்னு கேட்பாங்க. ஒரு குழு கொடுக்குறேன். இந்த மாநில அரசு தான் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு டெய்லி பேக்கெட் மணியாக 100 ரூபா கொடுத்தது. எந்த மாநில அரசு? பெண் குழந்தைகளுக்கு பேக்கெட் மணியாக, போன கிளாஸில் கூட சொன்னேன், பெண் குழந்தைகளுக்கு ஒரு பேக்கெட் மணியாக டெய்லி 100 ரூபா கொடுத்தாங்க. எந்த மாநில அரசு? அஸ்ஸாம். வெரி குட். அந்த அஸ்ஸாம் மாநில அரசு தான் அருணோடாயில் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக கேட்பாங்க, எந்த மாநில அரசு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, உமனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான். கேட்டால் எவ்வளோ ரூபாய் கொடுக்குறாங்க அப்படி பார்க்கலாம். ஒரு நோடாய் ஸ்கீம் லான்ச்டு பை அஸ்ஸாம் கவர்மெண்ட். யாருக்காக அப்படின்னா இது உமன் எம்பவருக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. விடோஸு, திவ்யங்காஸு அப்படின்னா அந்த அரவாணிகள் இருப்பாங்களா அவங்களுக்கு. அப்புறம் வந்து the girl who has not married, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்காங்களே, who has not married, and the female who has come back from the house of husband. பாருங்கள் எதுக்கெல்லாம் கொடுக்குறான் பாருங்க. the female who has come back from house of husband and staying their parents home. அருணோதாய் திட்டம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான திட்டம் தான். ஒரு நோடாய் தமிழில் எழுதுகிறேன். அஸ்ஸாம் மாநில அரசு கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அது பெண்களுக்கு உதவுகிற நோக்கத்துக்காக ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட் தான் இந்த ஸ்கீமு. த கேர்ள் ஹூ வாஸ் நாட் மேரிட். அப்போது ரொம்ப நாளாக ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆகாமல் இருந்தால் அவங்களுக்கு உதவித்தொகை தராங்க. அதுக்கப்புறமா ஃபீமேல் ஹூ ஹாஸ் கம் பேக் ஃப்ரம் த ஹஸ்பண்ட் ஹவுஸ். ஹஸ்பண்ட்கிட்ட கோச்சின் வந்து மாமியார் இது அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. யார்? அஸ்ஸாம். கேட்டால் அதே மாதிரி விடோஸு, திவ்யங்காஸு அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க பார்க்கலாம். இது வந்து ₹830 நினைக்கிறேன், 30 rupees மந்த்லி. அஸ்ஸாம் மாநில அரசு ஒரு நோடாய் திட்டத்தை இதை திருமணம் ஆகாத பெண்கள், கணவன் வீட்டிலிருந்து சண்டை போட்டுக்கொண்டு பெற்றோருடன் வசிக்கும் பெண்கள் நிதி உதவி வழங்கும் திட்டம் ஆகும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த எய்ட்ஸ் பற்றிய HIV எய்ட்ஸ்
பற்றிய விழிப்புணர்வை உண்டாக்குறதுக்காக ஒரு மாநில அரசு ஒரு திட்டத்தை ஒரு பேரில் கொண்டு வராங்க. என்ன பேர் அப்படின்னா லவ் பிரிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இது திட்டம் வந்து யார் மூலமாக செயல்படுத்த போகிறாங்கன்னா பைக் ரைடர்ஸ் மற்றும் வேன் டிரைவர்லாம் இருக்காங்கள்ல அவங்க மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. ஏன்னா அந்த டிரைவருங்களுக்கு தான் தெரியும் அங்கங்கே வெளியே போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ எதுக்காக இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த HIV AIDS மூலமாக லவ் பிரிகேட் அப்படின்னு ஒரு திட்டம். இது மூலமாக என்னதுன்னா ஒன்றும் இல்லை, அந்த HIV AIDS எதன் மூலமாக வருது அப்படின்னா பாதுகாப்பற்ற பாலுறவு மூலமாக வருது. அதானே பாலுறவு கொள்ளலாம், ஆனால் பாதுகாப்பற்ற பாலுறவு கொள்றதுனால வருது அப்படின்னு சொல்கிறாங்க. உலக எய்ட்ஸ் தினம் கூட உங்களுக்கு தெரியும் December 1 எவ்ரி இயர் கொண்டாடுறாங்க. எவ்ரி இயர் கடைபிடிக்கிறாங்க December 1 எவ்ரி இயர் கடைபிடிக்கிறாங்க. லவ் பிரிகேட் இது என்ன பண்ணாங்கன்னா ஒன்றும் இல்லை, லவ் பிரிகேட் மூலமாக காண்டம் ஆணுரை அப்படி சொல்கிறாங்கல்ல, அந்த காண்டம் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி பண்ண போகிறாங்க. அதுதான் இந்த இது. எந்த மாநில அரசு அப்படின்னா மிசோரம் அது போட்டால் தான் அது வராமல் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. பாதுகாப்பற்ற பாலுறவு மூலமாக தான் அந்த எய்ட்ஸ் வந்து பரவுது. அட்லீஸ்ட் அந்த காண்டம் பயன்படுத்தி எய்ட்ஸ் வராமல் இருக்க தடுக்கலாம்ல, அதுக்காக சொல்கிறாங்க. அதனால் எல்லா இடத்துலையும் அந்த காண்டம் கிடைக்கிறதுக்காக இதான் அந்த திட்டத்தோட மோட்டிவ். என்ன திட்டத்தோட பேர் லவ் பிரிகேடு. எந்த மாநில அரசு அப்படின்னா மிசோரம். கேட்டா உலக எய்ட்ஸ் தினம் என்னைக்கு அப்படின்னா December 1 அன்னைக்கு. கேட்டா சரி பார்க்கலாம். மிசோரம் ஸ்டேட் launch love brigade to fight HIV AIDS. மிசோரம் மாநில அரசு HIV AIDS-க்கு எதிராக HIV AIDS-ஐ கட்டுப்படுத்த லவ் பிரிகேட் மிசோரம் மாநில அரசு HIV AIDS கட்டுப்படுத்த இது வந்து ஒரு கேம்பெயின் கட்டுப்படுத்த லவ் பிரிகேட் என்ற பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது மிசோரம். இதில் பார்த்தீங்கன்னா in this campaign 500 bike and car taxi have been selected to form the love brigade. இந்த பிரச்சாரத்தில் 500 இருசக்கர வாகனம் மற்றும் டாக்ஸிக்கள் லவ் பிரிகேடுக்காக பயன்படுத்தப்படாது. 500 இருசக்கர வாகனங்கள் மற்றும் அந்த டாக்ஸிக்கள் இந்த லவ் பிரிகேட் என்ற பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க. கேட்டா இதில் என்ன அது சார், அந்த பைக் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிரைவர் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இந்தமாதிரி எய்ட்ஸு கண்ட இடத்துல நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் தான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. தீஸ் டிரைவர் வில் ஒர்க் ஆஸ் HIV AIDS கவுன்சிலர்ஸ் ஃபார் ஸ்ப்ரெட்டிங் அவேர்னஸ் அபவுட் எய்ட்ஸ். இந்த டிரைவர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலராக இருப்பாங்களாம். கவுன்சிலர்னா என்ன அர்த்தம், அவங்க தான் எடுத்துரைப்பாங்க எய்ட்ஸ்னால என்னென்ன வருது அப்படி சொல்லிட்டு. அந்த டிரைவருங்க அந்த டிரைவர் எப்படி வருவாங்கன்னா அந்த டிரைவருக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த டிரைவரை பேச சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு ரூட்லாம் சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு வந்து டிரைவர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த HIV AIDS-னால வர தீமைகளை பற்றி சொல்லுவாங்க. அதானே அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இதை வேர்ல்டு எய்ட்ஸ் டே என்னைக்கு அப்படின்னா வேர்ல்டு எய்ட்ஸ் டே December 1 எவ்ரி இயர். கேட்டா உலக எய்ட்ஸ் தினம் December 1. எந்த மாநில அரசு லவ் பிரிகேட் என்ற பிரச்சாரத்தை தொடங்கியது? லவ் பிரிகேட் என்பது என்னதுன்னா HIV எய்ட்ஸை பரவாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை வச்சு பிரச்சாரம் பண்ணோம். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அந்த டிரைவருங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த டிரைவர் என்ன சொல்லுவாங்கன்னா எய்ட்ஸ்னால் வர என்னென்ன தொந்தரவு வரும், என்னென்ன உடம்பு பாதைகள் வரும் அப்படி சொல்லிட்டு தீமைகளை விளக்குவாங்க. அதே டைமில் எப்படி பாதுகாப்பான உடலுறவு கொள்ளணும் அதானே அந்த காண்டமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த பிரச்சாரத்தில். அது எந்த மாநில அரசு அப்படின்னா மிசோரம். கேட்டா இதுக்காக எத்தனை வாகனங்களை ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 500 பைக் அண்டு கார். கேட்டா கார் டாக்ஸி வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க, எல்லாரும் கிடையாது, செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க மிசோரம். சரியா? தமிழ்நாட்டிலே முதன்முறையா ஆட்சி தமிழ் IAS அகாடமியில எல்லா புத்தகங்களையும் தமிழ்ல மொழிபெயர்த்து முறையா வழிகாட்டிய ஆட்சி தமிழ் IAS அகாடமிக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.